மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நையமலை அப்படிங்கிற ஒரு அழகான பழங்குடி கிராமத்தில் தான் அங்கே இருக்கும். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த மலை கிராம மக்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் தான் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இந்த மலை கிராமத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாதுங்க. ரோடு மட்டும் ஓரளவுக்கு ஒரு மோசமான நிலையில் ஓரளவுக்கு ஒரு மீடியமான நிலையில் ரோடு மட்டும் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு ஆபத்தான முறையில் அடிப்படை வசதியுமே இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மக்கள். இந்த மக்களோட வாழ்க்கை முறையில் எல்லாமே தாங்க போய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மக்களே முன்னாடி பாருங்கள் மக்களே, நம்ம இந்த பாதை வழியாக தான் அந்த மலை கிராமத்துக்குள்ளே வாழ்கிற மக்களை தேடி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்திங்கன்னா மின்சார வசதி எதுவுமே இருக்க மாதிரி தெரியலைங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குடிசை ஒன்று இருக்குது. அந்த குடிசைக்கு மேலே பார்த்திங்கன்னா எதுவும் மின்சார கம்பி எதுவுமே போகல. அதேமாதிரி இதுக்கு மேலே வாழ்கிற மக்களுக்கு மின்சார வசதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் கேட்குற குருவியோட சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆச்சு. ஆக்சுவலாக நான் 2 மணிக்கே இங்கே வந்துட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். நான் இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆள் நடமாட்டமே இந்த பாதையில் இல்லை. இதுக்கு மேலே மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து சந்தேகத்தோடு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி பாருங்கள் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. சுற்றி காடு தான். எந்த ஒரு மின்சார வேலியோ எந்த ஒரு வீடு இருக்க மாதிரி எதுவுமே தெரியல. சாரி, மின்சார வேலி இல்லை, மேலே மின்சார கம்பி. மக்களே இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. நம்ம மலை உச்சியில் இருக்குங்க. இப்போ நம்மளை சுற்றி இந்த மலை எல்லாமே இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சமவெளியாக இருக்குங்க. இப்போ தான் ஏதோ ரோடு போடுறதுக்காக எட்டி வச்ச இடம் மாதிரி இருக்குது. சைடெலாம் பாருங்கள், புதுசாக அந்த சில்லுரோக் மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக மாமரம் இருக்குது. கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. சைடெலாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வெட்டி எடுத்துருக்காங்க. மக்களே, நானும் நடந்து பல மேடுகள் ஏறி போயிட்டேன், பல பாதைகளை கடந்து போயிட்டேங்க. இன்னும் கண்ணில் ஒரு வீடு கூட பார்க்கவே முடியலைங்க. அப்பா, இவ்வளோ உள்ள தள்ளி வந்து மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்கன்னே தெரியலங்க. கரண்ட் கம்பெல்லாம் இருக்குடா, அதுக்கு மேலே வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் கௌசிக்கு. பார்க்கலாமா மக்களே? கேமராவில் தெரியுதுங்களா? அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது பாருங்கள், மண் வீடு ஒன்று. இந்த இடம் ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்குல்ல. நல்லா பச்சை பசை இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடம். இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் ஃபுல்லாக காஞ்சி போய் நல்லா ஒரு ட்ரையாக இருந்துச்சு. இந்த இடம் பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே இவ்வளோ மரங்கள் இருக்குல்லடா. இந்த மரத்தில் ஒரு மரத்தோட பேராச்சும் உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமில்ல, இங்கே 2 மரம் பேர் இல்லை. எனக்கும் தெரியாது. கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை செடி மட்டும் நிறையா இருக்குது இந்த இடத்துல. இன்னும் எவ்வளோ தூரம்டா இப்படியே போகிறது? முடியலடா நல்லா. அவர் பசி எடுத்துருச்சு. அட்வென்ச்சர் பைக்கா? அட்வென்ச்சர் பைக் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல வந்து நடந்து போகிறது தானே நல்லாயிருக்கும். பைக்கில் சருன்னு வந்துட்டு சருன்னு போகிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலாகவே இருக்காது. இந்த மாதிரி இடத்துல நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக. இங்கே பாரு, அந்த வீடு பாரு எப்படி இருக்குன்னு. கீழே பாருமா, வித்தியாசமான லொக்கேஷனில் இருக்குது பாரு. இதுடா இந்த வீடு பாலடைஞ்ச வீடாடா. அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேய் பூடி மாதிரி இருக்கும். இடத்துல மக்கள் நடமாட்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். கீழே வீட்டில் யாரும் இல்லையாட்டிருக்கு. முன்வாசல் இங்கே இருக்குது, இந்த பக்கம் வா. இந்த காலத்தில் இந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறாங்க பார்த்தியா? அது உங்களுக்கு யூஸ் பண்ணுற சைக்கிளாக போகுது? இல்லை ப்ரோ, யூஸ் பண்ணி ஒரு 1 இயர் பேக் ஆகுது. நீங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா ப்ரோ நீங்கள் இந்த வீட்டில்? ஃபுல்லாக மண் வீடு தான். மண் வீடு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ப்ரோ, நிஜமாவே எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு இயற்கை எழிலோட சூப்பராக இருக்குது.
உங்கள் பேர் ப்ரோ? கண்ணன். கண்ணன். எப்படி ப்ரோ இவ்வளோ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு பின்தங்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பேரண்ட் வந்து அது அவங்க ரேட்ஸ்ன்னு இங்கே இருந்திருக்காங்க. அதனால் இங்கேயே அப்படி இருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தானா இல்லை அப்பா அம்மாலாம்? அவங்க எல்லாம் ஒர்க் போயிட்டாங்க. ஆனால் கீழே போயிருக்கான். எக்ஸாம் அப்ளை பண்ணேன். ஓ, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டேன். முடிச்சிட்டிங்க. இப்போ ஜாப் போயிட்டுருக்கீங்களா இல்லை தேடிட்டு இருக்கோம். ஓ, வீட்டில் கரண்ட் இல்லைங்களா உங்களுக்கு? கரண்ட் இருக்குது ப்ரோ. அங்கே இருக்குது, கம்மா இருக்குது. ஓ, இங்கே இந்த வீட்டில் கரண்ட் இல்லை? இருக்கா உள்ள? சரி சரி ப்ரோ. எப்படி ப்ரோ உங்களோட வருமானத்தில் எந்த மாதிரி ப்ரோ? விவசாயமா இல்லை? இல்லை அக்ரிகல்ச்சர் தான். எல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க ப்ரோ? நீங்கள் ஒரு 30 அந்த சம்திங் இருக்கும். 30 வருஷமாக நீங்கள் தான் இருக்கீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு கரண்ட் எல்லாமே இருக்குங்களா? கரண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருந்துச்சு. 20 வருஷம் ஆகுது கரண்ட் வந்து. உங்களுக்கு ரோடு போக்குவரத்து வசதிலாம் எப்படிங்க? நீங்கள் அங்கே ஊருக்கு போனால் தார் ரோடு இருக்குது, அந்த வழியே போயிடும். ஓ, இங்கேருந்து தார் ரோடு பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். எப்படி நடந்து போனாவா இல்லை பைக்கில் போனால்? நடந்து போனால் ஒரு கொஞ்சம் லேட் ஆகும், 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆகும் நீங்கள் தார் ரோடு போகிறதுக்கு. அப்புறம் அதை பிடிச்சி அங்கே இருந்தால் நீங்கள் எதாக இருந்தாலும் கீழே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் தண்ணி வசதிலாம் எப்படி ப்ரோ இருக்குது? பரவாயில்ல, தண்ணியெல்லாம் இருக்குது. குடிக்கலாம் பிரச்சனை இல்லை? குடி தண்ணி எப்போவுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு? பிரச்சனை இல்லை. கிணறு வெட்டி அது மூலிமா தண்ணி எடுத்துக்கும். அதாவது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி அந்த மாதிரி ஒரு பேசிக் வசதினா வேலூர், தும்பல் இந்த மாதிரி போனால் தான். உங்கள் வைத்திய முறையில் எந்த மாதிரி பண்ணுவீங்க? நீங்களே மேக்ஸிமம் பண்ணிக்குவீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் போவீங்களா? இல்லை, முன்னாடி இப்போ இங்கே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ன்றதுனா கீழே போயிடுறாங்க. இப்போ எதனால கீழே தான் போகிறாங்க? நீங்கள் வேலை வைத்தியர்மா மாதிரிலாம் இங்கே இருக்காங்களா? இருக்காங்க. அந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியர்லாம் இருக்காங்க. இந்த பாம்பு கடி அதாவது விஷக்கடி இருக்காங்க, பார்த்துருவாங்க. மற்றதா பெரிய சீரியஸ் இஷ்யூனா மட்டும்தான் நீங்கள் கீழே போகிறது. நீங்கள் என்ன ப்ரோ படிச்சிருக்கீங்க? பிஏ முடிச்சிருக்கீங்க. பிஏ முடிச்சிருக்கீங்க. நீங்கள் கீழே போய் தான் படிச்சிங்களா? கீழே சேலம் தான் படிச்சிங்க. ஸ்கூல்லாம் இங்கேயே பண்ணிட்டீங்களா? ஸ்கூலும் கீழே 11th 12th கீழே போயிருந்தேன். மீதிக்கு மேலே ஸ்கூல் எத்தனை வரைக்கும் இருக்குது? 10th வரையும் இருக்குது. 10th வரையில் இருக்குது. நீங்கள் 10th இங்கே தான் படிச்சிங்க. உங்கள் அப்பா அம்மாவோட அவங்களோட தொழிலாம் எப்படி? விவசாயம் மட்டும்தானா வேலைக்கு தான்? விவசாயம் தான். எப்படி ஃபுல்லாகவே மண் வீடு தான் அது? அது முன்னாடியே கட்டினது. அதனால் அப்படியே கீழே லேண்ட் இருக்குது, அதான் கட்டணும். அமௌண்ட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓ, வசதி இல்லாதனால இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எதுவும் தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த வீடுங்களா அது? அப்படி மழைக்கெல்லாம் தாங்குதுங்களா மண் வீடு? மழைக்கெல்லாம் தாங்கணும். உங்களுக்கு வெயில் டைம்லாம் உள்ள கூலிங்காக இருக்குங்களா இல்லை ஹீட்டு தானா? இல்லை, லைட்டாக ஹீட்டாக இருக்கும். இப்படி இடையில கூரை வேஞ்சிருக்கீங்களா அதில்? இல்லை ஃபுல்லாக சீட்டு தானா? தகர் சீட்டு தான். ஓ, டேரக்ட் உள்ள கூரெல்லாம் அதுவும் கிடையாது, தகரம் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. முன்னாடி கூரை தான் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சீட் போட்டுருக்கு. வீடு அப்படியே பழைய பாரம்பரிய முறையில் இருக்குது. தின்ன வச்ச வீடெலாம் இப்போ பார்க்கவே முடியாதுல்ல? வில்லேஜ் சைடு மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம், சைடெல்லாம் பில்டிங் தான். இந்த மாதிரி வீட்டெலாம் இங்கே தான் பார்க்க முடியுது. இப்போது இது உங்கள் கிச்சனுங்களா? அது சமையலெல்லாம் இங்கே தான் எல்லாம் குட்டியாக நீட்டாக இருக்குது. உள்ளே இருக்குது. எமர்ஜென்சினா அதில் வச்சுப்போம். இப்படி மழை பெய்யா தண்ணிலாம் சல்லுன்னு அப்படியே கீழே அடிச்சுட்டு வருமே இதில்? அவ்வளோக்கா தண்ணி வராது. எல்லாம் கீழே மேலே காடு இருக்குல்ல, அதிலே தேங்கி வைக்கும். இதனால ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு மீறின மழை பெஞ்சா கண்டிப்பாக தண்ணி கீழே இறங்கும்ல? ரிஸ்க்கு தான். டக்குன்னு சரிஞ்சா கூட உங்களுக்கு கஷ்டம் தான் இல்லைங்களா? அவ்வளோ சீக்கிரம் சரியாது ப்ரோ. சொல்ல முடியாது. இயற்கை வந்து எந்த நேரம் எப்படி மழை வரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு அளவுக்கு மீறின மழை வரும்போது என்ன ஆகுனா சரிஞ்சிடும். அப்படியே முன்னாடி இப்படியே தான் இருந்திருக்கு. எதுவுமே ஆனதில்லை, இப்படியே தான் இருக்கு. இதுக்கு மேலெல்லாம் என்ன ப்ரோ இருக்குது? மேலே போனால் மேலே லேண்ட் இருக்குது. மேலே ஒரு சில வீடு இருக்கும். அங்கே ஒரு பாறை இருக்குல்ல, அங்கே போயிருக்கீங்களா? போகலீங்களே. அங்கே ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில் ஒன்று. ஆமாம், வரவழையில் இருந்துச்சு. அதில் ரோடு பண்ணி மேலே ஸ்ட்ரீட்டாக இருக்கும். இப்போ மேலே வீடுகள்லாம் இருக்குது. இப்போ இதில் மேலே போகாத வழி இருக்குங்களா? வழி இருக்குது, ஆனால் போகணும், நடந்து போகணும். வீடுகள்லாம் இருக்குது மேலே அதில் போனால். இந்த ரோடு எங்கே ப்ரோ போகுது? வண்டியில் போகிறாங்கல்ல? இது அங்கே தான் தார் ரோட்டுக்கு தான் போகுது. தார் ரோட்டில் எந்த ஏரியாவில் போய் ஜாயிண்ட் ஆகுது? அங்கே ஒரு ஊர் இருக்குல்ல. ஆமாம், ஊர் பேருங்க? அக்கரைப்பட்டின்ட்டு. அக்கரைப்பட்டி. இந்த ஊர் பேர்? இது ஊரில் இப்போ எல்லாமே அங்கே தான். இல்லை, நீங்கள் நம்ம இருக்க இந்த ஊரோட பேர்? இது ஊர் இல்லை ப்ரோ, காட்டு விட்டாது. இது ஊரில் இல்லை, இது எந்த ஊரோட சேர்ந்தது கூட இது பேர் கிடையாது. அக்கரைப்பட்டியில் தான் சேரும். அக்கரைப்பட்டியோட சேர்ந்த காடு தான் அது. மோஸ்ட்லி எல்லாம் ஊருக்குள்ளே கம்மியாக தான் இருப்பாங்க, எல்லாம் காட்டு விட்டையில் தான் இருப்பாங்க. ஓ, பார்த்தா மேக்ஸிமம் நிறைய பேர் காட்டிலே தங்கிடுறாங்க. ஒரு சிலர் வந்து பகலில் காட்டில் வேலைக்கு வந்துட்டு நைட்டில் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் இங்கே காட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள் மாதிரி கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க.
கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை முறை தான் ப்ரோ. உங்கள் வீடு கூட ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருக்குது எல்லாமே. அது முன்னாடி பண்ணாங்க ப்ரோ, ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஓ அப்படியே விட்டுட்டீங்க. எப்படி பாம்புலாம் உள்ளே ஈஸியாக வருங்களே அந்த மாதிரி? ரொம்ப அவ்வளோக்கெல்லாம் வராது ப்ரோ. வராது. அப்படியே இங்கேருந்து உங்கள் சர்வீஸ் ஆகிடுச்சு, எதுக்கும் பயம் இல்லை. பாம்பு விலங்கு காட்டு விலங்குலாம் கீழே இருக்குங்களா இங்கே? இங்கே அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் தான் ஃபுல்லாக இந்த மாதிரி காடு தான் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்கு போனால் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே போகணும். ஓ நான் இந்த ஏரியாவில் எதுவும் விலங்குலாம் வர வாய்ப்பு இல்லை? பிரச்சனை இல்லை. காட்டு பண்ணி மட்டும் அப்பப்போ வந்துருக்கோம். மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அதனால். ஓ வந்து விவசாயத்தை மட்டும் அந்த உணவுக்கு மட்டும் வரும், மற்றபடி நமக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது. காட்டு மாடு வந்தால் மட்டும்தான் தொந்தரவு. சரி இப்போ கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்க்கலாங்களா? போகலாம். பாட்டு வரேன். இப்படி இது மேலே ஏறி போகணுங்களா? இதில் இதில் இப்போ இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது, எது இல்லையா? மேலே வீடுகள் இருக்குங்களா போனால்? வீடு ரொம்ப தூரம் போகணும் ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்குமா? ம் சரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வரோம். ஓகே ப்ரோ. சரி தேங்க்யூ ப்ரோ. ஓகே.